விஷ்ணு கருடனுக்கு சொல்றார், யமதர்மன் உயிர்கள் செய்யற பாவ புண்ணியத்திற்கேற்ப நீதி வழங்கணும்னு என்னால நியமிக்கப்பட்டவன். ஒரு நாள் யமதர்மராஜன் பிரம்மனிடம் சென்று, என்னால தனியா இந்த வேலைய கையாள முடியல, உதவிக்கு ஆள் வேணும்னு பிரம்மா கிட்ட வேண்டி கேட்க, பிரம்மா 12 சிரவணர்களை உண்டாக்கி இவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஜீவன்களுடைய பாவ புண்ணியங்களை அறிகிற வல்லமை பெற்றவர்கள். 12 சிரவணர்கள் சொல்ல சொல்ல நித்தமும் சித்திரகுப்தன் பாவ கணக்கையும் புண்ணிய கணக்கையும் எழுதி கொண்டிருக்கிறான். ஜீவனுடைய பாவ புண்ணிய கணக்கு அவனால படிக்கப்படும். தண்டனைகளை நியமிக்கிறது யமதர்மன். அந்த ஆணைப்படியே யுகங்கள் தோறும் நடந்து வந்துகிட்டு இருக்கு. கருடன் பகவானை பார்த்து, யமபட்டினத்துக்கு போற வழியில இருக்கிற இந்த சின்ன நரகங்களே இப்படி இருக்குன்னா, அப்போ நரகம்னா என்ன, ஸ்வர்க்கம்னா என்ன, அது எப்படி இருக்கும், நரகத்துக்கு யார்